حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة شرا يره ومن يعمل مثقال ذرة خيرا يره وقال الله تعالى أيضا لا يستوي الخبيث والطيب ولو أعجبك كثرة الخبيث صدق الله العلي العليم وقال نبي الله صلى الله عليه وسلم يا عائشة إياك ومحقرات الذنوب فإن لله تعالى منه طالبا أو كما قال عليه الصلاة والسلام رواه أحمد விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகாட்டி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு எது ஹக்கு எது பாத்து என்பதை வழங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்தனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் எவர்களெல்லாம் நபியுடைய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தனும் கருணையும் சலாமின் இடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையாக நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தில் விட்டு இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுமாவுடைய தூதரும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார்களோ அந்த விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எம்முடைய வாழ்விலிருந்து தவிந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களையெல்லாம் எம்முடைய வாழ்விலிருந்து முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி ஊசிக்கும் வனப்சி அவ்வளம் வித்தக்குவல்லா. மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் பாவங்கள் நிறைந்த அட்டூழியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம். பாவங்களெல்லாம் நன்மையாக தோற்றுவித்து நன்மைகளெல்லாம் பாவங்களாக சித்தரிக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று பாவங்களெல்லாம் நன்மையினுடைய தோற்றத்திலும் நன்மைகளெல்லாம் பாவத்துடைய தோற்றத்திலும் இந்த மனிதர்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலத்தை நாம் இன்று அடைந்திருக்கிறோம். நல்லவர்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு கெட்டவர்களெல்லாம் தீயவர்களெல்லாம் அநியாயம் செய்யக்கூடியவர்களெல்லாம் சமூகத்தில் மேலோங்கி முன்னோடிகளாக திகழக்கூடிய ஒரு காலம்தான் இன்று நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று உண்மையை சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த உண்மைகள் அது புரிவதில்லை. ஆனால் பொய்யை சொல்லக்கூடியவர்கள் இன்று இதுதான் உண்மை என்று சொல்லக்கூடியவர்களுடைய அந்த பொய்யான விடயங்களை உண்மை என்று மனிதர்கள் நம்பக்கூடிய காலம்தான் இந்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மிகவும் ஆபத்தான ஒரு காலத்தை அடைந்திருக்கிறோம். மிகவும் ஆபத்தான ஒரு காலம், எங்களுடைய ஈமானுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காலத்தை அடைந்திருக்கிறோம். எம்முடைய மார்க்கத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலத்தை அடைந்திருக்கிறோம். இன்று ஒரு கூட்டம் இன்று வாலிபர்களையும் வயோதிபர்களையும் வழிகெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்று உருவாக்கி கொண்டு இன்று சமூகத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி முயற்சித்து கொண்டு இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் என்று வாலிபர்களையும் வயோதிபர்களையும் வழிகெடுத்து கொண்டு ஒரு கூட்டத்தை உருவாக்கி சமூகத்திலே இதுதான் யதார்த்தம் என்று
இன்று சமூகமே வியந்து பார்க்கக்கூடிய அமைப்பிலே இன்று சமூகத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று வாலிபர்களுக்கும் வழங்குவது கிடையாது. எல்லோரும் நினைக்கிறார்கள் இதுதான் மார்க்கம் என்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் மார்க்கத்துக்கு முரணான ஒரு அமைப்பை இன்று தோற்றுவித்து இதுதான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்று அலைந்து திரிவதை நாம் இன்று கண்ணூடாக பார்க்க முடியும். அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், கடைசி காலம் அந்த காலத்திலே எப்படி ஏற்படும் என்று சொன்னால், அந்த கடைசி காலத்திலே தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன் பொய்யர்கள் எல்லாம் வருவார்கள். அவர்கள் யத்தூனகும் லா ஹதீஸ, அவர்கள் ஹதீஸ்கள் என்பதாக உங்களிடத்திலே சில ஹதீஸ்களை கொண்டு வருவார்கள். அந்த ஹதீஸ்கள் எப்படிப்பட்ட ஹதீஸ்கள் என்று சொன்னால், அன்தும் லா தஸ்மஉ வலா பாவுக்கும், நீங்களும் அந்த விடயங்களை கேட்டிருக்க மாட்டீர்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கூட கேட்டிருக்க மாட்டார்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களுடைய நிலைமைகள் எவ்வாறு மாறும், மனிதர்கள் எப்படியானவர்களை பின்பற்றுவார்கள் என்பதை சொல்லி காட்டும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலத்திலே அறிவாளிகள் உலகத்திலே ஒதுக்கப்படுவார்கள். அறிவிலிகளை மக்கள் அவர்கள் தான் எங்களுடைய தலைவர்கள் என்பதாக எடுத்துக் கொள்வார்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று மார்க்கம் தெரியாதவர்கள், இன்று இஸ்லாத்தை பற்றிய பூரண அறிவு இல்லாதவர்கள், அவர்களிடம் சென்று மக்கள் ஃபத்வாக்களை கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுஇலு, அவர்களிடம் ஃபத்வாக்கள் கேட்கப்படும். அவர்கள் வாஃப்தௌ பிகைரி இல்மின், அவர்கள் அறிவில்லாமல் அவர்கள் மார்க்கத்துடைய ஃபத்வாக்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். இது ஒரு பாவம். இதனால் மனிதர்கள் வழிகட்டு போய்விடுவார்களே, தன்னின் மூலமாக எத்தனையோ வாலிபர்கள் வழிகட்டு போய்விடுவார்களே, வயோதிபர்களை நாம் வழிகெடுத்து விடுவேனே என்ற சிந்தனை கூட அல்லாமல் அவர்கள் ஃபத்வாக்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அவர்களும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுத்து விடுவார்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான ஒரு மோசமான ஒரு காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய வீட்டுக்குள்ளாலே பாத்தில்கள் வளரக்கூடிய ஒரு காலம், எம்முடைய வீட்டுக்குள்ளால் தாய் தகப்பனுடைய பேச்சுக்களை பிள்ளைகள் கேட்காதவர்களாக உருவாகக்கூடிய காலம். மார்க்கம் என்று சொன்னால், நபியுடைய சுன்னா என்று சொன்னால், தாய் தகப்பனுக்கு அந்த பிள்ளை கட்டுப்படக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பிள்ளை நான் மார்க்கத்தை பின்பற்றுகிறேன், நான் நபியுடைய சுன்னாவை பின்பற்றுகிறேன், நான் நபியுடைய வாழ்க்கையை தான் வாழுகிறேன் என்பதாக அந்த பிள்ளை சொல்லுகிறது. ஆனால் தாய் தகப்பனுடைய அந்த சொல்லை அந்த பிள்ளை மதிப்பது கிடையாது என்று சொன்னால் அது நபியுடைய சுன்னா கிடையாது. அன்பான சகோதரர்களே, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் காஃபிரான ஒரு தாய் வந்திருக்கிறார்கள், அவர்களோடு நான் சேர்ந்து நடக்கலாமா என்பதாக கேட்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நபியுடைய சுன்னா எவ்வாறு நபி அவர்கள் வழியை காட்டுகிறார்கள். உங்களுடைய தாய் அவர்கள் காஃபிராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்த வேண்டும், நலவான விஷயத்திலே அவர்களுடைய சொல்களை கேட்க வேண்டும். ஆனால் பாத்திலுக்கு நீங்கள் வழிபட முடியாது என்பார் சொல்லுகிறார்கள். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயுடைய சம்பவத்தை எடுக்க முடியும். ஹதரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவருடைய சம்பவத்தை எடுக்க முடியும். அன்பான சகோதரர்களே, பல நாட்கள் நீ இஸ்லாத்தை விட்டு விடும் வரை நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடாமலே நான் மரணித்து விடுவேன் என்பார் சொன்னார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தாயையும் அவர்கள் வெறுத்தது கிடையாது. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற அந்த வார்த்தையை மாத்திரம் தான் வெறுத்தார்களே தவிர அந்த தாயை, அந்த தந்தையை அந்த சஹாபாக்கள் ஒரு காலம் வெறுத்தது கிடையாது. அன்பான சகோதரர்களே, இதுதான் நபி அவர்கள் காட்டிய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் இந்த உம்மத்துக்கு காட்டிய சுன்னா, இப்படியான ஒரு சுன்னாவை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றுவித்தார்கள். ஆனால் இன்று சமூகத்திலே தோற்றுவிக்கப்படக்கூடிய சுன்னா என்ன? இன்று மார்க்கம் என்ற பெயரில்
இன்று நாங்கள் நபியுடைய சுன்னாவை வழிபடுகிறோம். நாங்கள் தான் இந்த உலகத்திலே நபியுடைய சுன்னாவை ஹயாத்தாக்குகிறோம். இந்த உலகத்திலே எந்த உலமாக்களும் கிடையாது, நாங்கள் சொல்வதுதான் உண்மை என்பதாக சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் வீதிகளிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தாய் தகப்பனுக்கு வழிபடுவது கிடையாது, தான் கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கு வழிபடுவது கிடையாது. இது நபியுடைய சுன்னா கிடையாது. அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலத்திலே தோற்றங்களை வைத்து நீங்கள் மதிப்பிட்டு விடாதீர்கள் என்பா சொன்னார்கள். தோற்றங்களை வைத்து மதிப்பிட முடியாது. இவர் மார்க்கவாதி, இவர் நபியுடைய சுன்னா என்பாக தோற்றங்களை வைத்து மதிப்பிட முடியாது. யூதர்களில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு தான் பெரிதாக இருந்து கொண்டிருக்கிறது, நபியுடைய சுன்னாவை பேணுவதில் எங்களுக்கு தான் சிரமமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எம்முடைய முகத்தில் ஒரு தாடியை வைப்பது கூட எங்களுக்கு கஷ்டம். ஆனால் யூதர்கள் பெரும் பெரும் தாடிகளை வளர்ப்பார்கள். நாம் தான் இந்த காலத்திலே நபியுடைய சுன்னாவை பேணுவது சிரமம். ஆனால் யூதர்கள் பெரும் பெரும் தாடிகளை வளர்ப்பார்கள். எங்களை விட நபியுடைய சுன்னாவை பேணுவர்களைப் போல் அவர்கள் தோற்றுவிக்கப்படுவார்கள். அன்பான சகோதரர்களே, இன்று நாம் பார்க்க முடியும், கண்களால் காண முடியும். அப்படிப்பட்டவர்கள் எமது நாட்டில் கூட இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை வைத்து இதுதான் மார்க்கம் என்றாக முடிவெடுக்க முடியாது, இதுதான் உண்மையான யதார்த்தம் என்றால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இன்று சிலர் இவ்வாறான நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், தன்னிடம் மார்க்கமே இருக்க மாட்டாது, ஆனால் தான் ஒரு மார்க்கவாதியை போல் சமூகத்திலே தோற்றம் எடுப்பார்கள். இன்று தலைவர்களாக யாரை எடுப்பார்கள் சொன்னால், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஜாகிலாக இருக்கக்கூடியவர்களை, அறிவிலிகளாக இருக்கக்கூடியவர்களை அவர்கள் தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். அவர்களும் சென்றுதான் மார்க்கத்தை பற்றி கேட்பார்கள். அவர்கள் மார்க்கத்தை பற்றி அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பா சொல்லி காட்டினார்கள். இன்று இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர், இந்த உலகத்திலே அதிகமான வாலிபர்கள், அதிகமான வயோதிபர்களை இன்று இவ்வாறு தான் வழிகெடுக்கப்படுகிறது. நான் இந்த விடயத்தை சூசகமாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதிலே உங்களுக்கு இதை பற்றிய தெளிவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் இன்று மௌனிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம், மௌனிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் இது ஒரு பாவம் என்பது கூட தெரியாத அளவுக்கு இந்த சமூகம் மாறிவிட்டது. இது நன்மையா தீமையா, இது நபியுடைய சுன்னாவா இல்லையா, இது நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த முறையா இல்லையா என்று கூட அறியாதவர்களாக நாம் இன்று மடத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இது எப்போது எமக்கு புரியும் தெரியுமா? நாம் உண்மையாக நபியுடைய சுன்னாவை அறிந்திருந்தால் எமக்கு தெரியும், நாம் நபியுடைய சுன்னாவை விளங்கி இருந்தால் எமக்கு தெரியும். அன்பான சகோதரர்களே, நபி அவர்கள் இந்த உலகத்திலே 23 வருட காலங்கள் இந்த நுபுவத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த நுபுவத்துடைய வாழ்க்கை என்ன என்பதை நாம் அறிந்திருந்தால் இதுதான் நபியுடைய சுன்னா என்பதாக நாம் சொல்லுவோம். நபியுடைய அந்த கடைசி காலங்கள் இந்த உலகத்துக்கு நபி அவர்கள் எதனை காட்டினார்கள் என்பதை நாம் படித்திருந்தால், அன்பான சகோதரர்களே, நாம் இவ்வாறான வழிகட்ட கொள்கைகளில் நாம் எம்மை ஈடுபடுத்த மாட்டோம். சிறு வயதிலிருந்து எம்முடைய சிறார்களுக்கு, எம்முடைய வீடுகளிலே அந்த பிள்ளைகளுக்கு நாம் இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்திருந்தால், நபியுடைய ஹதீசுகள், குர்ஆனுடைய ஆயத்துகள் எம்முடைய வீடுகளிலே வாசிக்கப்பட்டிருந்தால், குர்ஆனுடைய ஆயத்துகள் எம்முடைய வீடுகளிலே ஓதப்பட்டிருந்தால், எம்முடைய சிறார்கள் இப்படியான தவறுகளை செய்ய மாட்டார்கள். இன்று வீடுகளிலே நபியுடைய ஹதீசுகளுக்கு பகரமாக இன்று அந்த யூதர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகேடுகள் இன்று வீடுகளிலே இன்று ஒழிக்கப்படுகிறது, காட்சிக்கப்படுகிறது. அதனால் இன்று சமூகத்திலே மார்க்கம் என்றா என்னென்று தெரியாது, பிள்ளைகளுக்கு நபி என்றா யாரென்று தெரியாது. இன்று எத்தனையோ பட நடிகர்களுடைய பெயர்களை பிள்ளைகள் சொல்கிறது, எத்தனை விளையாட்டு வீரர்களுடைய பெயர்களை எம்முடைய பிள்ளைகள் மொழிகிறது, எத்தனை நாட்டினுடைய பெயர்களை மொழிகிறது. ஆனால் எம்முடைய நபியுடைய பெயர் என்ன, நபியுடைய தாயுடைய பெயர் என்ன, தந்தையுடைய பெயர் என்ன,
பாட்டனாருடைய பேர் என்ன, நபி அவர்கள் எப்போது பிறந்தார்கள், எப்போது மரணித்தார்கள், நபியுடைய நுபுவத்துடைய காலம் என்ன, நபி அவர்களுக்கு எப்போது நுபுவத் கொடுக்கப்பட்டது, சஹாபாக்கள் யாரு, அந்த சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் கூறப்பட்ட அந்த 10 சஹாபாக்கள் யாரு, நபி அவர்கள் இந்த உலகத்திலே என்ன வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், எப்படி நமக்கு வாழ்க்கையை வாழுமாறு காண்பித்தார்கள் என்பது எம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. அதனால் எம்முடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே யாரை பின்பற்ற வேண்டும் என்பது தெரியாமல் இன்று உலகத்திலே அந்த புத்திக்கு பட்டதை இன்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் எம்முடைய தாயின் தகப்பன் தான். அன்பான சகோதரி, வீடுகளிலுடைய சூழல்கள் தான் காரணம். இன்று எம்முடைய பிள்ளைகள் வெளியிலே இன்று இந்த பேச்சுகளுக்கு இன்று வழிபட்டு கொண்டு தாய் தந்தையுடைய பேச்சுகளை அந்த பிள்ளைகள் வழிபடாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? எம்முடைய வீட்டுடைய சூழலே அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நபி மொழியை நாம் வாசிப்பது கிடையாது. அந்த நபி மொழியை சிறு வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டுவது கிடையாது. சஹாபாக்கள் சிறு வயதிலே அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டினார்கள், நபியுடைய அன்பை ஊட்டினார்கள். சிறு வயது 10 வயது சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை கூட நான் நபிக்காக வேண்டி விடுவேன் என்பதாக சொல்லிக் கொண்டு போனார்கள். சின்ன வயது சஹாபாக்கள். நபி அவர்கள் அந்த மக்கத்து மண்ணிலிருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய சமயம் அந்த பெண்கள், யா ரசூலல்லாஹ், இதோ என்னுடைய பிள்ளை, உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி நான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் என்பதாக ஒப்படைத்தார்கள். அன்பான சகோதரர், இதுதான் நபியுடைய அன்பு. அந்த சஹாபா பெண்மணிகள் அந்த வீட்டிலே அந்த சூழல்களை உருவாக்கினார்கள். இப்போது நபியுடைய ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு செயல் நடக்கக்கூடிய சமயத்தில் அந்த சஹாபாக்கள் கொதித்து எழுந்தார்கள். அந்த சஹாபாக்கள் ஆத்திரம் அடைந்தார்கள். அன்பான சகோதரர்களே, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய நெருக்கமான உறவினர் சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை சிறு கற்களை வைத்துக் கொண்டு எறிந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், மகனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறு பொடிக்கற்களை வைத்து எறிவதை தடுத்தார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஹல்ஃப், நபி அவர்கள் இந்த சின்ன பொடிக்கல்லால் எறிவதை தடுத்தார்கள். ஏன்? இந்த சின்ன பொடிக்கல் ஒரு உயிரை பறிக்கவும் மாட்டாதே, விரோதியை கொலை செய்யவும் மாட்டாதே. எனவே மகனே, இந்த சின்ன பொடிக்கல்லை எறியாதே. இந்த சின்ன பொடிக்கல்லின் மூலமாக சிலருடைய பல்லை உடைத்து விடும், அல்லது கண் பார்வையை கண்ணில் பட்டுவிட்டால், சிறு கற்கள் கண்ணிலே விழுந்து விட்டால் அந்த கண் பார்வையை இழக்க செய்துவிடும். எனவே இந்த சின்ன கல்லுகளால் நீ எறிந்து விளையாடாதே மகனே என்பா சொன்னார்கள். நபியுடைய ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். ஆனால் தன்னுடைய சகோதரனுடைய மகன் மீண்டும் அந்த கல்லை எறிய ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் இப்போது சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. சொன்னார்கள், நானுமோ உனக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை சொல்கிறேன், ஆனா நீ ஹதீஸை சொல்லியும் கூட நீ இந்த செயலை நிறுத்தாமல் இருக்கிறாயா? லா உகல்லிமுக அபதா, நான் உன்னுடன் எக்காலம் பேச மாட்டேன் என்பா சொன்னார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்யக்கூடிய சமயத்தில் அந்த சஹாபாக்கள் கொதித்து எழுந்தார்கள். அந்த முறை இதுதான் என்பதை சிறியவர்களுக்கு காட்டினார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷாம்லே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஷாம்லே தான் ஹஜரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். அந்த ஷாம்லே ஒரு வியாபார முறை நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் பார்க்கிறார்கள், இது வட்டியுடைய ஒரு முறை என்பதாக தனக்கு படுகிறது. அன்பான சகோதரர்களே, இது வட்டியுடைய வியாபாரம் என்பதாக இவர்கள் கருதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை சொன்னார்கள். முஆவியா, அமீரே, இது வட்டியுடைய வியாபாரம்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தை தடுத்தார்கள் என்பா சொன்னார்கள். இப்போது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட வியாபாரத்திலே நான் ஒரு குற்றம் என்பதாக நான் கருதவில்லை, இது வட்டி கிடையாது என்பா சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நான் உங்களிடம் சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக உங்களுடைய புத்தியை பயன்படுத்துகிறீர்கள், உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள். எனவே நான் இந்த ஷாம்ல இருந்து நான் திரும்பி பஸ்ராவுக்கு சென்றேன் என்று சொன்னால் நான் உங்களோடு இருக்க மாட்டேன், நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பூமியிலே நான் இருக்க மாட்டேன் என்பா சொல்லி இப்போது பஸ்ராவுக்கு அவர்களுடைய பயணத்தை முடித்துவிட்டு வருகிறார்கள். முடித்துவிட்டு வந்தவுடன் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே மதீனாவுக்கு திரும்பி விட்டார்கள். அங்கே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமீருல் முஃமினீனாக இருக்கிறார்கள். இப்போது திரும்பி பார்க்கிறார்கள், உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். உபாதாவே, நீங்கள் அங்கே இருக்கக்கூடியவர் அல்லவா, நீங்கள் ஏன் இங்கே திரும்பி வந்தீர்கள் என்பா கேட்டார்கள். சொன்னார்கள், நடந்த நிகழ்வுகளை சொன்னார்கள். நான் ஹதீஸை சொல்லி காட்டினேன், நபியே சுன்னா இதுதான் என்பா சொல்லி காட்டினேன். ஆனால் முஆவியா ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதனால தான் நான் அவர் இருக்கக்கூடிய பூமியிலிருந்து நான் வெளியேறினான், நபியுடைய பூமிக்கு வந்து விட்டேன் என்பா சொன்னார்கள். இப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஆவியாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதினார்கள். உபாதா சொல்லக்கூடியதுதான் சட்டம், அதுதான் நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் அதுதான். எனவே முஆவியாவே உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை நீங்கள் எடுத்து நடங்கள் என்ற ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு அங்கே அனுப்புகிறார்கள். இங்கே உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உபாதாவே, நீங்கள் எல்லாம் அந்த இடங்களை விட்டு வந்து விட்டால் அந்த இடங்கள் எல்லாம் நாசமாகிவிடும். எனவே நீங்கள் இல்லாதவர்கள், உங்களை போன்றவர்கள் இல்லாத பூமி அது வழிகட்ட பூமியாக மாறிவிடும். எனவே நீங்கள் அதே பூமிக்கு திரும்பி செல்லுங்கள் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உபாதாவை அனுப்பினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவுக்கு மாற்றமாக நடக்கிறதா, நபியுடைய சுன்னாவுக்கு எதிராக ஒரு செயற்பாடுகள் செய்யப்படுகிறதா? அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் கொதித்து எழுந்தார்கள். நபியுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக நடக்கிறதே, இது ஒரு பெரிய ஒரு பாவமே என்பதாக நினைத்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாபிஈங்களுக்கு செய்த ஒரு உபன்யாசத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சஹீஹிலே கொண்டு வருகிறார்கள். தாபிஈங்களை பார்த்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபி சொல்லுகிறார்கள், இன்னக்கும் லா தஅமலூன அமாலா ஹிய அதக்கு ஃபீ ஆயினிக்கும் மின ஷஅரி குன்னா நஉத்துஹா ஃபீ அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத். நீங்கள் இன்று சில செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த செயல்கள் எல்லாம் எப்படியான செயல்கள் என்று சொன்னால், உங்களுடைய கண் இமை மயிற்றை விட நீங்கள் அற்பமாக இந்த காரியத்தை நீங்கள் கருதி கொண்டு இந்த அமல்களை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தை நாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இந்த அமலின் மூலமாக, இந்த செயல்கள் மூலமாக எங்களுக்கு அழிவுகள் வந்து விடுமோ, எங்களுக்கு நாசம் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தால் நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று சமூகத்திலே இவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நன்மைகள் பாவங்களாக தோற்றுவிக்கப்படுகிறது, பாவம் நன்மையாக தோற்றுவிக்கப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, ஹக்கு பாத்திலாகவும் பாத்தில் ஹக்காகவும் இன்று தோற்றுவிக்கப்படுகிறது. நபியுடைய வழிமுறை, நபியுடைய சுன்னா என்று சொல்லி இன்று ஒரு கூட்டம் சில வாலிபர்களை இன்று வழிகெடுக்கிறார்கள், நலவை காட்டுகிறார்கள். இதுதான் நலவு என்பா சொல்லுகிறார்கள். நலவும் இல்லாமல் இல்லை, அவர்கள் செல்லக்கூடிய வழிமுறைகளில் நலவுகள் இல்லாமல் இல்லை, நலவை காட்டி அவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, தான் செல்வது சரி என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் நபிய சுன்னாவை படித்தவர்கள் கிடையாது, நபிய சுன்னாவை அறிந்தவர்கள் கிடையாது. ஜாகில்கள் அவர்களை வழிநடத்தக்கூடிய சமயம் அவர்கள் மூலமாக உருவாக்கப்படக்கூடியவர்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அறிவாளிகளாக மாறுவார்களா அன்பான சகோதரர்களே, அல்லது அறிவிலிகளாக மாறுவார்களா? சமூகத்திலே
நேர்வழியை பெறக்கூடியவர்களா உருவாகுவார்களா, அல்லது இந்த சமூகத்தை இன்று குழப்பக்கூடிய குழப்பவாதிகள் உருவாகுவார்களா? அன்பான சகோதரர்களை நாம் சிந்திக்க வேண்டும். எம்முடைய வீடுகளிலே நபியுடைய சுன்னாக்களை நாம் எம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எம்முடைய வீடுகளிலே அந்த நபியுடைய சுன்னாக்கள், அந்த ஹதீஸ்கள் வாசிக்கப்பட வேண்டும். எந்த வீடுகளிலே நபியுடைய சுன்னாக்கள் வாசிக்கப்படவில்லையோ, குர்ஆன்கள் ஓதப்படவில்லையோ, அந்த வீடுகளிலே தலாலத்தில் உருவாகி கொண்டிருக்கும். மடையர்கள், நபியுடைய சுன்னாவை தெரியாத ஜாகில்கள் அந்த வீடுகளிலிருந்து உருவாகுவார்கள். அடுத்த தலைமுறை அன்பான சகோதரர்களே, இந்த குர்ஆன் என்றா என்னன்னு தெரியாது, நபிய சுன்னா என்னண்டா என்னன்னு தெரியாது என்ற ஒரு சமூகமாக மாறிவிடும். நாளை எம்முடைய பிள்ளை ஒரு சிந்திக்கியாக, ஒரு நாஸ்திகனாக அல்ல ஒரு யூதனாக மாறுவது எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் நபிய சுன்னா அடிப்படை தெரியாது. அன்பான சகோதரர்களே, நாம் இன்று எத்தனையோ தாய் தகப்பன் இதனை நாம் ஒரு சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம், ஒரு சின்ன ஒரு விடயம் என்பதாக கருதி கொண்டிருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யஸ்அபூனஹும் அன்னஹும் ஹய்யினா வஹுவ இன்தல்லாஹி அதீம். அவர்கள் நினைக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண விடயம் என்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு அல்ல, இது மிக பாரமான பெரிய விடயம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யா ஆயிஷா இய்யாகி வ முஹக்கிராத்தி ذுனூப். ஆயிஷா, நீ பாவங்களை எல்லாம் அற்பமாக கருதிடாத. இது சின்னதுதானே, இது என்னால என்ன நடக்க போகிறது, இது ஒரு சின்ன ஒரு விடயம் தானே, இதனால என்ன நடக்க போகிறது, நான் ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்யல, ஏன் புள்ள பெரிய ஒரு பாவத்தை செய்யல, அவன் செஞ்ச ஒரு சின்ன ஒரு தவறு, சின்ன ஒரு வார்த்தையை தான் பேசினான் என்பதாக நீ அற்பமாக கருதிடாத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்த்து சொன்ன வார்த்தை, இய்யாகி வ முஹக்கிராத்தி ذுனூப். பாவத்தை அற்பமாக கருதிடாத, பாவத்தை நீ லேசாக நினைச்சிடாத. இன்று எங்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான வார்த்தைகளை பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அந்த வார்த்தை மூலமாக அல்லாஹ் திருப்தி கொள்வானா அல்லது அல்லாஹ் என் மீது அதிருப்தி கொள்வானா என்பது தெரியாதவனாக ஒரு வார்த்தையை பேசிவிடுவான். அவன் பேசக்கூடிய வார்த்தை மூலமாக அல்லாஹு தஆலா அவன் மீது திருப்தி கொண்டு விட்டால் தன்னுடைய ரஹ்மத்தோடு அல்லாஹ் அந்த அடியானை இணைத்து விடுகிறான், தன்னுடைய ரஹ்மத்தோடு அல்லாஹ் இணைத்து விடுகிறான். ஆனா இவர் பேசிய வார்த்தை இது அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதாக பேசவில்லை. அன்பான சகோதரர்களே, அவர் பேசக்கூடிய வார்த்தை யதார்த்தமாக வெளிவந்து விட்டது. அந்த வெளிவந்த அந்த வார்த்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டான், அவரை அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தோடு நெருக்கி விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னும் ஒரு வார்த்தையை பேசுவான், அந்த வார்த்தை அவன் அதன் மூலமாக அல்லாஹ் என் மீது கோபம் கொள்வானா அல்லது என்னை பொருந்திக் கொள்வானா என்பது தெரியாமல் தான் வளமையை போன்று பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தையை பேசிவிடுவான். அல்லாஹ் அந்த அடியான் மீது கோபம் கொண்டு நாளை மறுமையிலே அந்த அடியானை மோகம் குப்புற நரகத்தில் போடுவா என்பா சொல்லி காட்டினான். சின்ன ஒரு வார்த்தை அன்பான சகோதரர்களே, சின்ன ஒரு வார்த்தை. அதனால தான் ஆயிஷாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாகி வ முஹக்கிராத்தி ذுனூப். பாவத்தை லேசா கருதிராத, பாவத்தை அற்பமாக நினைத்திராத. ஃபைன்ன லில்லாஹி தாலிபா. ஏனென்றால் அந்த பாவத்துக்கும் அல்லாஹ்விடம் கேள்வி கணக்கு இருக்கிறது, அந்த பாவத்தை பற்றியும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான் என்பார் சொல்லி காட்டினார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், வஉதியல் கிதாப ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹ் வயகூலூன யா வைலதனா மா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா ஃபவஜது மா அமிலு ஹாதிரா. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கியாமத்திலே நாளையிலே பட்டோலைகள் கொடுக்கப்படும், பாவிகளுடைய கைகளிலே அந்த பட்டோலை கொடுக்கப்பட்டவுடன் அந்த பாவிகள் சொல்வார்கள், யா வைலதனா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே,
எனக்கு ஏற்பட்ட நாசமே, இந்த பட்டோலையில் நான் செய்த சிறிய பாவம் இருந்து கொண்டிருக்கிறது, நான் செய்த பெரிய பாவம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நான் என்னென்னலாம் செய்தேனோ அத்தனையும் என்னுடைய பட்டோலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அந்த பாவி கை சேதப்படுவான் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜில்சாலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார், وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு அணுப்பிரமாணம், ஒரு கடுகளவு வேணும் ஒரு நன்மையை செய்தாலும் அதனையும் கியாமத்தில் நீங்கள் கண்டு கொள்வீர்கள். وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு அணுப்பிரமாணம், ஒரு கடுகள வேணும் ஒரு தீமையை செய்தாலும் அதனையும் கியாமத்திலே நீங்கள் கண்டு கொள்வீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களை, நாம் இன்று பாவங்களை அற்பமாக கருதுகிறோம். இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் ஒரு லேசான நிகழ்வு என்பதாக கருதுகிறோம். இதனுடைய பாரதூரத்தை நாம் நினைப்பது கிடையாது. இதனுடைய பின் விளைவுகள் எப்படி வரும் என்பதை நாம் நினைப்பது கிடையாது. ஹதரத் உமருடைய ஆட்சி காலம், ஹதரத் உமருடைய ஆட்சி காலத்திலே ஒரு மனிதர் கலா கதிரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது அல்லாஹ்வின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் எல்லாம் நடப்பது கிடையாது என்ற கலா கதிரை நம்பாமல் அவர் இன்னும் ஒரு விடயத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். கதிரை நம்பாதவராக அவர் மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு பொய்யான வாதத்தை அவர் தோற்றுவிக்கிறார். இப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இவருடைய செய்தி கேள்விப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதரை கொண்டு வாருங்கள். இப்போது அழைத்து வரப்படுகிறது. சொன்னார்கள், நீ என்ன சொல்லுகிறாய்? இவருடைய வாதங்களை எல்லாம், அந்த பொய்யான தவறான வாதங்களை எல்லாம் இவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டுவிட்டு கொஞ்சம் ஈத்த நார்கள் கொஞ்சம் எடுத்தார்கள். ஈத்த ஓலை, ஈத்த பாலையை எடுத்து அந்த பேசி அந்த மனிதனுடைய தலையிலே அடித்தார்கள். தலையிலே அடித்தார்கள். ரத்தம் வழிகிறது. இப்போது அந்த மனிதர் சொன்னார், இப்போது எனக்கு விளங்கிவிட்டது, நான் தௌபா செய்கிறேன் என்பதாக இப்போது தான் இருந்த கொள்கையை விட்டு விட்டார். ஹதரத் உமர் பார்த்தார்கள், இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இந்த சமூகத்திலே இவருடைய இந்த கொள்கையில் பலரையும் உருவாக்கிவிடும். எனவே இந்த கொள்கையை உருவாக்கிவிட்டால் சமூகத்திலே நபிய சுன்னாவுக்கு மாற்றமானவர்கள் இவர்கள் உருவாகி விடுவார்கள் என்பதாக நினைத்து அந்த மனிதனுக்கு தக்க தண்டனையை அந்த நேரத்திலே கொடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த மனிதன் தௌபா செஞ்சு விட்டான். நாம் இன்று லேசாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்று சில பாவங்கள், சில விடயங்களை எல்லாம் அற்பமாக கருதி கொண்டிருக்கிறோம். இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை நாம் சிந்திப்பது கிடையாது. அன்பான சகோதரரே, நாம் எம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான சுன்னாவை நாம் போதிக்கவில்லை, அல்லது நாம் எம்முடைய வாழ்விலை நபியுடைய சரியான சுன்னாவை நாம் கற்றுக்கொள்ளவில்லை. நாம் நினைப்பதெல்லாம் சட்டம் இதுதான். நாம் நினைப்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நாமும் இப்படி வாழ்ந்தால்தான் நாமும் வாழலாம் என்பதாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்தோம் சொன்னால், அன்பான சகோதரர்களே, இதனுடைய விளைவுகளை அல்லாஹ் சக்கராத்திலே காட்டுவான். நாம் லேசாக எண்ணிவிடக்கூடாது, நாம் லேசாக நினைத்து விடக்கூடாது. நாம் இந்த சுன்னாவை சரியாக விளங்கவில்லை, நாம் இந்த பாவத்தை பாவமாக உணரவில்லை, நாம் இதனுடைய பின் விளைவுகளை நாம் பயப்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய சக்கராத்திலே இந்த விளைவுகளை அல்லாஹ் காட்டுவான். சக்கராத்திலே அல்லாஹ் காட்டுவான். கபருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் காட்டுவான். கபருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் காட்டுவான். அன்பான சகோதரர்களே, நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே காட்டுவான். அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலிருந்து நாம் நம்முடைய கேள்வி கணக்கில் முடிவடைந்து விட்டால், அன்பான சகோதரர்களே, அந்த ஹவுதுல் கௌசர்லை அல்லாஹ் காட்டுவான். அந்த நபியுடைய கையினால் அந்த ஹவுதுல் கௌசரிலே
நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தராமல் விட்டு விடுவான். அல்லாஹ் நவுது பில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹவுதுல் கௌசர்லே அவர்களுடைய கரத்தால் நீரை கொடுப்பார்கள். ஆனால் மலக்குமார்கள் தடுப்பார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஏன் இவர் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர் அல்லவா என்பா கேட்பார்கள். அந்த நபியை பார்த்து மலக்குமார்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் இவர் இந்த உலகத்திலே எதனை தோற்றுவித்தார், இந்த உலகத்திலே எதனை செய்தார் என்பது உங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்திலே இவர் உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் இப்படி எல்லாம் இவர் வழிகட்ட சிந்தனையிலே இவர்கள் உங்களுடைய சுண்ணாக்களை பாழாக்கியவர்கள் யா ரசூலல்லாஹ், இதனால் நீங்கள் கொடுக்க முடியாது என்பதாக தடுத்து விடுவார்கள். அன்பான சகோதரர், நாம் இன்று லேசா நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இன்று பாவத்தை அற்பமாக கருதி கொண்டிருக்கிறோம். எங்கெங்கே அல்லாஹ் பிடிப்பான் என்பது நமக்கு தெரியாது. மிம்மா ஹதியாதி முக்ரிகு ஃபௌத்ஹிலு நாரா, பாவத்தின் காரணமாகத்தான் ஒரு கூட்டம் நீர்களே மூழ்கடிக்கப்பட்டார்கள், நரகத்திலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்து நூஹ்லே அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் அந்த நபிமார்களுடைய அந்த நபியுடைய அந்த செயற்பாடுகளை புறக்கணித்தார்கள். அந்த செயற்பாடுகளை எல்லாம் அற்பமாக கருதினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழிவுபடுத்தினார்கள். அவர்கள் கப்பல்களை கட்டக்கூடிய சமயத்தில் கூட அந்த கப்பலிலே மலங்களை கழித்தார்கள். அவர்கள் பரிகாசித்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், மிம்மா ஹதியாதி முக்ரிகு, அவர்கள் செய்த அந்த பாவம், அவர்கள் எந்த பாவத்தை எல்லாம் அற்பமாக கருதினார்களோ, எந்த நபியை அவர்கள் பரிகாசித்தார்களோ, எந்த நபியுடைய வழிமுறையை அவர்கள் மிதித்தார்களோ, மதிக்காமல் விட்டுவிட்டார்களோ, அந்த பாவத்தின் காரணமாகத்தான் அவர்கள் நீரிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். வௌத்ஹிலு நாரா, அவர்கள் நரகத்திலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரனே, இன்னும் எத்தனை ஆயத்துகள், வஅஹ்லக்னாஹும் பிதுனூபிஹிம், நாம் அந்த கூட்டத்தை அவர்களுடைய பாவத்தின் மூலமாகத்தான் நாங்கள் அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் நினைக்கிறோம் இது சிறிய பாவம் தானே, நான் என்ன பெரிய பாவத்தை செய்கிறேனா, நான் என்ன விபச்சாரம் செய்கிறேனா, வட்டி எடுக்கிறேனா, நான் என்ன களவெடுக்கிறேனா, நான் என்ன பாவத்தை செய்கிறேன், உலகத்தில் என்னென்ன பெரும்பாவம் இருக்கு அதையும் நான் செய்யவில்லை, சிறிய ஒரு பாவத்தை தான் நான் செய்கிறேன். என்னுடைய நாவினால் நான் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் ஒரு பொய்யைத்தான் சொல்கிறேன், அல்லது நான் வியாபாரத்தில் நான் சிறிய ஒரு மோசடி தான் செய்கிறேன், இதெல்லாம் சமூகத்தை இன்று நடக்கக்கூடியது தானே என்றெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இதற்கான காரணம் என்ன? இந்த பாவத்தை பற்றிய விளைவுகள் தெரியாது. நான் சொல்லக்கூடியது, நாம் பேசக்கூடியது, என்ன செய்கிற அந்த இடத்துல எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் நோண்டியாக முடியாது என்பதற்காக வேண்டி நான் ஒரு வார்த்தையை இதுதான் நபியுடைய சுன்னா என்று சொல்லிக் கொண்டது. எனக்கு ஃபத்வா தெரியாது, நான் இன்னொருத்தரும் கேட்பதும் கிடையாது. இப்போது நான் அந்த இடத்திலே நான் நோண்டியாக முடியாது என்பதற்காக வேண்டி நான் ஒரு விடயத்தை நான் சொல்லி விடுவது. அன்பான சகோதரர்களே, என்னுடைய விளைவுகளை அல்லாஹ் காட்டக்கூடிய, உலகத்தில் காட்டக்கூடிய முதலாவது இடம் சக்கராத். சக்கராத்திலே அல்லாஹ் காட்டுவான். சக்கராத்திலே அல்லாஹ் இந்த பாவத்துடைய விளைவுகளை அல்லாஹ் காட்டுவான். அந்த சக்கராத்திலே அந்த மனிதன் உணர்வான், ஆனால் வெளியிலே சொல்ல முடியாது, வெளியிலே சொல்ல முடியாது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஆகையினால் இந்த சமூகத்திலே பாவங்கள் எல்லாம் நன்மையாக தோற்றுவிக்கப்படக்கூடிய காலம், நன்மைகள் பாவங்களாக தோற்றுவிக்கப்படக்கூடிய காலம், மனிதர்கள் பாவத்தை நன்மையாக பின்பற்றக்கூடிய காலம், நன்மைகளை பாவமாக நினைக்கக்கூடிய காலம், நபியுடைய சுன்னா என்று சொல்லி இன்று சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய காலம், இன்று நபியுடைய சுன்னா இதுதான் என்று சொல்லி தவறாக விளங்கக்கூடிய ஒரு காலம், படிப்பதற்கும் தயார் கிடையாது. இன்று ஜும்ஆவுடைய நேரம் ஒவ்வொரு கிழமையும் எத்தனையோ விடயங்கள் இந்த மிம்பர்ல இருந்து பேசப்படுகிறது, ஆனால் எங்களில் எத்தனை பேர் நேர காலத்தோடு வருகிறோம்? இந்த நபியுடைய சுன்னாவை, இந்த குர்ஆனை நாம் விளங்குவதற்காக வேண்டி கிழமையில் ஒரு நாள் நேர காலத்தோடு வந்து நாம் உட்கார்ந்து கேட்கக்கூடியவர்கள் எங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்?
இதனை நம்முடைய குடும்பத்திலும் சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த ஜும்ஆவுடைய நாளிலே எம்முடைய நாட்டிலே எம்முடைய அரசாங்கம் இந்த ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வேண்டி பாடசாலைகளை நேரத்தோடு கலைத்து விடுகிறது. காரியாலயங்களை இந்த நேரத்திலே விடுமுறையாக்கி விடுகிறது. நீங்கள் உங்களுடைய மதத்துடைய கடமைகளை நிறைவேற்றி விட்டு வாருங்கள் என்பாக காரியாலயங்களை நேர காலத்தோடு இந்த கடமைக்காக வேண்டி விடுமுறை கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த டிசம்பருடைய காலம் விடுமுறையுடைய காலம், பாடசாலை மாணவர்களும் இன்று விடுமுறையில் இருக்கக்கூடிய காலம். ஆனால் இந்த காலத்தில் கூட இந்த ஜும்ஆவுக்காக வேண்டி நேர காலத்தோடு எவ்வளவு பேர் வருகிறோம், எத்தனை பேர் வருகிறோம்? அன்பான சகோதரி, இந்த குர்ஆனை விளங்கணும், இந்த நபி சுன்னாவை விளங்கணும் என்ற ஆசை ஆர்வம் எங்கள் உள்ளத்தில் எவ்வளவு இருக்கிறது? எவ்வளவு தேட்டம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? எவ்வளவு கவலையான விடயம் அன்பான சகோதரர்களே. நாம் காலம் செல்ல செல்ல நபியுடைய சுன்னாவை விட்டும் குர்ஆனை விட்டும் நாம் தூரமாகி கொண்டு போகிறோம். எம்முடைய சந்ததிகள் இந்த நபியுடைய சுன்னாவை விட்டும் குர்ஆனை விட்டும் தூரமாகி கொண்டு போகிறது. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை நேர காலத்தோடு நாம் பாடசாலைகளுக்கு 10 நிமிடம் 20 நிமிடத்துக்கு முன்னால் அனுப்புகிறோம். நாம் எம்முடைய தனியார் வகுப்புகளுக்காக வேண்டி நேர காலத்தோடு அனுப்புகிறோம். அந்த பிள்ளை அது தாமதமாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் வகுப்புக்கு நேரத்தோடு போகணும் என்பதில் கவனம் செலுத்துகிறோம். அதற்காக வேண்டி பல ரூபாய்களை செலவழிக்கிறோம். படைத்த ரப்புடைய கடமைக்காக வேண்டி எம்முடைய பிள்ளைகளை எந்த அளவு ஈடுபடுத்துகிறோம்? அன்பான சகோதரர்களே, எத்தனை தாய் தகப்பன் இந்த ஜும்ஆவுக்கு வந்திருக்கிறோம். எம்முடைய பிள்ளை வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறான், எம்முடைய பிள்ளை வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறான். எம்முடைய பிள்ளையை மகனே நீ பள்ளிக்கு போகலையா என்று எத்தனை தாய் தகப்பன் கேட்டு விட்டு வந்திருக்கிறோம். மகனே நீ தொழுதாயா இல்லையா எத்தனை தாய் தகப்பன் கேட்கிறோம். அன்பான சகோதரர்களே, இதனுடைய விளைவு எப்போ விளங்கும் தெரியுமா? எம்முடைய சக்கராத்திலே விளங்கும். எம்மை கபருக்குள் வைத்த பின்னால் மேலால் நின்று கொண்டு கையேந்துவதற்கு பிள்ளை இல்லாத கட்டத்திலே அந்த கபரிலே நான் இருந்து கொண்டு எனக்கு ஒரு நன்மை வரமாட்டாதா, எனக்காக ஒருத்தர் துஆ செய்ய மாட்டார்களா என்று எண்ணக்கூடிய சமயத்திலே தான் இந்த நிலைமைகளை அல்லாஹ் அந்த கபரிலே விளங்கப்படுத்துவான். அன்பான சகோதரர்களே, அது வரைக்கும் விளங்காது. இன்று நாம் நினைக்கிறோம் என் பிள்ளை படித்தால் போதும், என் பிள்ளை பட்டம் பதவிகள் எடுத்தால் போதும். இதெல்லாம் இன்று சமூகத்திலே நாம் என் பிள்ளை இந்த தரத்தில் இருக்க வேண்டும் என்பா நினைக்கிறோம். ஆனால் இந்த சுன்னாவை எம்முடைய உள்ளத்திலே அற்பமாக கருதி கொண்டிருக்கிறோம். எம்முடைய பிள்ளைகள் இன்று எத்தனையோ பிள்ளைகள் இன்று வாப்பாவுக்கு ஓத தெரியாது, பிள்ளைக்கு ஓத தெரியாது. இன்று குர்ஆனுடைய ஒரு சூரா எம்முடைய பிள்ளையுடைய மனதிலே பாடம் இல்லை. அன்பான சகோதரர்களே, எம்முடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கும், தொழுவிப்பதற்கு கூட ஆள் இல்லை. அல்லது என் பிள்ளை சமூகத்துக்கு முன்னால் நான் கேவலப்பட முடியாது, வாப்பாவுடைய ஜனாசாவை உம்மாவுடைய ஜனாசாவை வேறு யாராவது தொழுவிப்பதா என்ற வெட்கத்தின் காரணமாக பிள்ளை முன்னால் வந்து தொழுகை நடாத்துகிறார். அன்பான சகோதரர்களே, என்ன ஓதுவது தெரியாது, அவரும் 4 தக்பீரை கட்டி முடிக்கிறார். 4 தக்பீர்களை கட்டுகிறார். ஜனாசாவுடைய தொழுகை 4 தக்பீர்கள் நினைத்து அவர் 4 தக்பீரை சொல்லுகிறார். என்ன ஓத வேண்டும் என்பது தெரியாது, அந்த தொழுகை கூடுமா கூடாதா தெரியாது. என்னுடைய தகப்பனாருக்கு நான் செய்யக்கூடிய கடைசி கடமை அதை கூட சரியாக நிறைவேற்ற முடியாது. அந்த இடத்திலே நான் தொழுவிக்காவிட்டால் சமூகம் என்னை குறையாக பேசுவார்கள் சொல்லி இன்று நான் தொழுவை நடத்த வேண்டும் என்ற நோக்கிலே அங்கே தொழுகை நடத்தப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, நான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய கட்டத்திலே இந்த பிள்ளையை நான் எப்படி பராமரித்தேன் என்பதை அல்லாஹ் அந்த ஜனாசா வைத்து எனக்கு உணர வைப்பார். என்னை ஜனாசா ஆக்கி அல்லாஹ் உணர வைப்பான். இதோ மனித, அந்த உலகத்தில் நீ இந்த விடயங்களை அற்பமாக கருதினாயே, நபியுடைய சுன்னாவை உன்னுடைய வீட்டிலே போதிப்பதை நீ தவறாக நினைத்தாயே, அல்லாஹ்வுடைய கடமையை நீ பாழாக்குவதை நீ பொருட்படுத்தாமல் இருந்தாயே, இதோ பாரு உன்னுடைய ஜனாசாவை கூட ஒழுங்காக தொழுகை நடத்த முடியாதவர் உன்னுடைய ஜனாசாவை தொழுவிக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. கண்களால் பார்த்த விடயம். எத்தனையோ தாய் தகப்பனுக்கு பிள்ளை தொழுவிக்கிறார், 5 தக்பீர்களோடு தொழுவிக்கிறார், 3 தக்பீரோடு சலாம் கொடுக்கிறார். என்ன ஓதுவது தெரியாது.
அன்பான சகோதரர்களே, அந்த நேரத்தில் உலமாக்கள் சொல்லிக் கொடுப்பதை அதே நேரத்தில் பாடமிட முடியாது, அதே நேரத்தில் கற்றுக்கொள்ள முடியாது. ஆகையின அன்பான சகோதரி, நாம் லேசாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மிகவும் ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலம், சோதனைகள் நிறைந்த காலம், எம்முடைய ஈமானுக்கு அந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம். இன்று பாவமெல்லாம் நன்மையாக இன்று தோற்றுவிக்கப்படக்கூடிய காலம். நன்மைகள் பாவங்களாகவும், இன்று ஹக்குகள் பாத்திலாகவும், பாத்தில்கள் எல்லாம் ஹக்காகவும், நபியுடைய உண்மையான சுன்னாக்கள் இன்று புறக்கணிக்கப்பட்டு இன்று யாருடைய கொள்கைகள், யாருடைய தோற்றங்கள் இன்று தோற்றுவிக்கப்படக்கூடிய காலம். இன்று மனிதர்கள் நபியை பின்பற்றுவதை விட்டும் இன்று மனிதர்களை பின்பற்றக்கூடிய காலம். இன்று நபியுடைய சுன்னாக்களை பின்பற்ற விட்டும் மனிதர்களுடைய வார்த்தைகளை பின்பற்றக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, பயங்கரமான ஒரு காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய பிள்ளைகளையும் எம்மையும் இந்த பயங்கரத்திலிருந்து பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொரு தாய் தகப்பன், எம்முடைய ஊரில் உள்ள ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது உலமாக்களுடைய கடமைகள் மாத்திரமல்ல, இந்த ஊரினுடைய ஒவ்வொரு புத்தி ஜீவிகளுடைய, ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். இது நாம் மிம்பரிலிருந்து பேசுவதற்கு மாத்திரமல்ல, இதனை நாம் இந்த ஜும்ஆவோடு கேட்டுவிட்டு நாம் இதனோடு முடித்து விடுவது மாத்திரமல்ல, எம்முடைய உயிர் இருக்கும் வரைக்கும் அந்த நபியுடைய சுன்னாவை படிக்க வேண்டும். அந்த நபியுடைய சுன்னா எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்திலே தோன்றக்கூடிய ஃபித்னாக்கள் என்ன என்பதை விளங்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, எம்முடைய ஈமானுக்கு எந்தெந்த விடயங்கள் எல்லாம் ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது, எது இந்த ஈமானை பாழாக்கும், என்னுடைய சக்கராத்திலே இந்த கலிமாவை இல்லாமல் செய்துவிடக்கூடிய பாவம் என்ன என்ற விடயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எம்முடைய பிள்ளைகள் நாளை மறுமையிலே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்யக்கூடிய கடமைகளை விட்டு விட்டது மூலமாக, அந்த பிள்ளைகள் மூலமாக நான் ஷஃபாத்தை பெறாமல் போயிடக்கூடிய அந்த விடயங்கள் என்னென்ன, நான் கபரிலே வாழக்கூடிய கட்டத்திலே நான் எப்படி நிம்மதியாக வாழ முடியும், என்னி மூலமாக ஒருத்தரையும் நான் வழிகெடுத்து விடக்கூடாது, என்னி மூலமாக ஒருத்தர் வழி தவறி போயிடக்கூடாது, என்னி மூலமாக ஒருத்தர் இந்த அமல்களை விட்டும் அவர் தூரம் விலகிடக்கூடாது என்ற சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்வோம். பாவத்தை நாம் பெரிதாக நினைப்போம், சின்ன பாவமாக இருந்தாலும் சரி அதனுடைய விளைவுகளை நாம் பெரிதாக நினைப்போம். என்ன சக்கராத்திலே அந்த பாவம் அது பிடிக்கும் என்ற அந்த எண்ணத்தை உள்ளத்தில் எடுப்போம். சின்ன பாவமாக இருந்தாலும் இது சிறியது என்பதை நாம் கருதுவதை விட்டுவிடுவோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எம்முடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவான், எம்முடைய சந்ததிகளை சீதேவிகளான சந்ததிகளாக்குவான், எம்முடைய சந்ததிகள் நாஸ்திகர்களாக ஆகுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே இந்த விடயங்களை கருதி கொள்வோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாட்களில் இந்த விடயங்களை எல்லாம் உள்ளத்துக்கு எடுப்போம். எம்முடைய வீடுகளிலே அந்த நபியுடைய அந்த ஹதீஸ்களை வாசிப்போம். குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளாக எம்முடைய வீடுகளை ஆக்குவோம். யூத நசாராக்களுடைய வழிமுறைகள் பின்பற்றப்படக்கூடிய அந்த வீடுகளாக எம்முடைய வீடுகளை விட்டும் நாம் பாதுகாப்போம். அல்லாஹ் எம்முடைய ஊர்களிலிருந்து, அல்லாஹ் எம்முடைய சந்ததிகளிலிருந்து ஹக்கானவர்களை அல்லாஹ் உருவாக்குவான். இந்த சமூகத்திலே ஹக்கான வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹ் உருவாக்குவான். மக்களுக்கு ஹக்குகளை சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் உருவாக்குவான். பாத்தில்களை தடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் உருவாக்குவான். எம்முடைய சந்ததிகள் நாளை நாம் மரணித்த பின்னால் எமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய அந்த சந்ததிகளாக அல்லாஹ் ஆக்குவான். யா அல்லாஹ், எங்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. இந்த சமூகத்தில் எங்களுடைய ஈமானுக்கு என்னென்ன ஆபத்தான விடயங்கள் தோற்றுவிக்கப்படுகிறதோ அந்த விடயங்களை விட்டு எங்களுடைய ஈமானை பாதுகாப்பாயாக. எம்முடைய வீடுகளிலே பாத்தில்கள் வராமல் எம்முடைய வீடுகளை பாதுகாப்பாயாக. எம்முடைய பிள்ளைகள் வழிதவர்களை விட்டு எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. எம்முடைய பிள்ளைகள் எம்முடைய சொல்லுகளை கேட்க விடாமல் தடுக்கக்கூடிய அந்த வழிகட்டான கொள்கைகளை விட்டும் யா அல்லாஹ் எம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. எம்முடைய பிள்ளைகள் ஈமான் இழப்பதை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. இந்த சமூகத்தில் என்னென்ன கொள்கை எல்லாம் பாத்திலான கொள்கை எல்லாம் இந்த நபி சுன்னா என்ற அந்த போரணையில் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த கொள்கையை எல்லாம் யா அல்லாஹ் நீயே அந்த கொள்கைகளுக்கு நீயே முற்றுப்புள்ளியை வைப்பாயாக. சரியான விளக்கங்களை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வாலிபர்களுக்கும் வயோதிபர்களுக்கும் இந்த தீனை சரியான முறையில் விளங்குவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எமக்கும் யா அல்லாஹ் இந்த தீனை சரியாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக ஆக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு மௌத்தை நசீபாக்குவாயாக. எந்த பாவம் எங்களுடைய கலிமாவை இல்லாமல் ஆக்கி விடுமோ அந்த சக்கராத்திலே
எங்களை பிடிக்குமோ அந்த பாவங்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எந்த நாளிலே எங்களுடைய ரூஹுகள் பிரிந்தால் அந்த நாளிலே அதாபு கபர் குறைக்கப்படுமோ அந்த வெள்ளிக்கிழமை நாள் வியாழக்கிழமை இரவு எங்களுடைய ரூஹுகள் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எந்த நேரத்தில் எங்களுடைய ரூஹுகள் பிரிந்தால் உனக்கு நெருக்கமான நேரமாக இருக்குமோ அந்த சுஜூதிலே யா அல்லாஹ் எங்களுடைய ரூஹுகள் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எந்த இடத்திலே நாங்கள் மரணித்தால் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாஅத்தை பெறுவோமோ அந்த மதீனத்து மண்ணிலே எங்களுடைய ரூஹுகள் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்கிறியா அல்லாஹ். எம்முடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய உற்ற உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரும் நீ பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فيا ايها الناس فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله فاتقوا الله فاجملوا في الطلب وتوكلوا عليه فان الله يحب المتوكلين فالله تبارك وتعالى يقول وهو القائلين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم واستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فيا ايها الاخوه في الله فاتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا ومن شذ عن جماعه الشذ في سقر. ان احسن حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى اله واصحابه واتباعه صلاه دائمه بدوام الشمس والقمر كما قال النبي صلى الله عليه وسلم ارحم امتي ابو بكر واشدهم في امر الله عمر واصدقهم حياء عثمان واقلاهم علي بن ابي طالب رضي الله تعالى عنهم اجمعين وفاطمه سيده نساء الجنه والحسن والحسين سيدا شباب اهل الجنه وحمزه اسد الله رضي الله تعالى عنهم اجمعين. اللهم اغفر عباس مغفرة الله باطنا لا تغادر ذنبا الله الله في اصحابي لا تتخذ مرلا من بعدي فمن احبهم فبحبي احبهم ومن ابغلهم فببغلي ابغلهم وخير امتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره وتوفنا المسلمين والحقنا بالصالحين. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله رحمكم الله ان الله يأمركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اقم الصلاه.